ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கல்ப்ஷனா விலாக்ஸ். நம்ம விலாகோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது. அதனால் உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் இந்த விலாக்ஸுக்கு உண்டுன்னு நம்புகிறேன். இந்த விலாகில் நம்ம வெறுமனே குக்கிங் வீடியோ மட்டும் பார்க்க போகிறதில்ல, நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே பிடிச்ச மட்டன் பிரியாணியிலேருந்து இந்த விலாகை தொடங்கலாம். தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்த்துருவோம் வாங்க. இந்த தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டனில் அட்லீஸ்ட் 1-2 பீஸாவது எலும்பு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சைஸில் மட்டனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி 1 கப்பு போல் சேர்த்து இப்போ அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா அந்த மட்டனில் இந்த ஃப்ளேவர் இறங்கி பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். நான் மட்டனுக்கு ஈக்குவலாக சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 500 கிராம். இதையும் நம்ம ஒரு 2-3 முறை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் நம்ம ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கல்பாசி, அன்னாசிப்பூ பாதி அளவு எடுத்துக்கலாம், ஒரு கருப்பு ஏலக்காய், 3 துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி மொகு, ஒரு பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய் நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்பவும் நம்ம வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது அந்தளவு அரைப்பட்டு வராது. அதனால் நம்ம இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு அது பருப்பட்டது போதும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்க்க கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்து பிரியாணி பண்ணாலும் சரி, இல்லாட்டி நல்ல நைஸான பவுடரை வேணும்னாக்கா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம். இப்போ மிக்சி ஜாரில் 150 கிராம் சாம்பார் வெங்காயம், 65 கிராம் பூண்டு, 65 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுருவோம். இப்போ இதுலேயே 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இதையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி இப்போ இதையும் தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் வெந்து வந்தாச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது சூடாக இருக்கிறதால என்னால் அது சரியாக வெந்ததை நான் காட்ட முடியல. நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு நம்ம பிரியாணி தாளிக்க போயிடுவோம். ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 கப்பு, அப்படி இல்லாட்டி இன்னும் கூட ஒரு 3/4 கப்பு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. கூடவே நம்ம அரைச்செடுத்த அந்த ட்ரை மசாலா பவுடரை சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் அதை அப்படியே பொரிய வச்சுருவோம். இப்போ இதில் 1/2 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம். இதுக்கு வெங்காயம் அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ அந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை அப்படியே வதக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம். அந்த பச்சை வாசனை போட்டோம். இந்த பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்துட்டு இதில் நம்ம அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் அப்படியே கலந்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 கப்பு போல் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். திரும்பவும் நம்ம கரம் மசாலா சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே மொத்தமாக எல்லா கரம் மசாலாவும் சேர்த்துட்டோம். இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து
இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்துக்கலாம். இது வந்து சிக்கனாக இருந்தாக்கா நம்ம அப்படியே டைரெக்டாகவே சிக்கன் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து மட்டன்றதால அது கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்குன்றதால தனியாக நம்ம வேக வச்சோம். இப்போ இதில் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பவுலில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். அதுக்கு 1க்கு 2 சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு நம்ம உப்பு இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இந்த பாருங்கள் கொதிச்சு வந்தாச்சு. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதையும் அப்படியே கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி தண்ணி நல்லா வடிச்செடுத்து சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு கண்டிப்பாக சீரக சம்பா அரிசி தான் சேர்க்கணும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவோம். இந்த பாருங்கள் நல்லா கொதித்து வந்தாச்சு. நல்ல ஒரு முறை அடிக்கான கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு நம்ம தம்மில் வச்சுக்கலாம். இது ரொம்பவும் நம்ம கலக்கக்கூடாது, அப்புறம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். நம்ம வீட்டில் பழைய தோசை தவா இருந்தால் அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே சூடான தண்ணி இருக்க ஒரு பாத்திரம் வச்சு அதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இது 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம தம்மில் வச்சுக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்ல தண்ணி எல்லாம் வற்றி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்ல நீளமான கரண்டி காம்பு அந்த பேக் சைடை வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். என்னதான் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் கூட நமக்கு வந்து அதை சூடாக இருக்கும்போது கலந்தோம்னாக்கா குழஞ்சி போயிடும். இது வந்து சீரக சம்பா அரிசி, அதனால் ரொம்பவும் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கரண்டி யூஸ் பண்ணாமல் கரண்டி காம்பை வச்சு நம்ம அப்படியே ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். இதை பாருங்கள், அந்த கலரும் அந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த எண்ணெயில் இந்த ட்ரை மசாலாவை சேர்க்கும் போதே அந்த மசாலாவோட வாசனை 4 வீடு தள்ளி போகும். நம்ம சமையல் ரூமை விட்டு போகிறதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். அப்படி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி. சாதாரணமாகவே நமக்கு சீரக சம்பா அரிசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நம்ம மட்டன் சேர்த்து பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டை வந்து சொல்லவே தேவையில்லை. இதை பாருங்கள், நம்மளோட மட்டன்லாம் ரொம்ப இதமாக பதமாக வெந்து வந்திருக்கு. அதேமாதிரி நம்ம பிரியாணியில் சேர்த்துருக்க எண்ணெய் அளவும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கரெக்டாக இருக்குது. கையில் எண்ணெய் ஒட்டவே இல்லை. சாதமும் பாருங்கள், அந்த பிரியாணியும் பாருங்கள், நல்ல உதிர் உதிராக நல்ல பொலன்னு இருக்குது. இது ஆறுச்சுனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்காது. நீங்களும் இதே அளவுகளில் இதே மெத்தடில் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணியை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.